காலேஜில் நான் பண்ண ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா காலேஜில் ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஆக்டிவாக வைக்கிறதுக்காக அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி மார்னிங் நாங்கள் வந்ததுமே இந்த இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளாஸ்க்கு போனோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்குறது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்னா நம்மளோட போத் சைட் ஆஃப் பிரெயின் ரெண்டுமே வந்து நம்ம ஆக்டிவாக வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுதான் டபுள் சைடு ஹேண்டை வந்து நம்ம ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் அண்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றது தான் இது மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி வந்து எங்களுக்கு வச்சது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ரியலாக வந்து அதை டெமோ பண்ணும்போது லிட்டில் ஹார்டு. எப்படின்னா நம்ம ஒரு சைடுனா ரொம்ப ஈஸியாக ஒரு ஹேண்டில் நம்ம பண்ணிடலாம். பட் டபுள் சைடு அப்படின்றப்போ மைண்ட் வந்து டோட்டலாக அதுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டியதாகவே இருந்தது. ஸோ நல்லாவும் இருந்தது. இது எப்படி நாங்கள் சும்மா நார்மலாக பண்ண ஆரம்பித்து ஒரு இதாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.